பிஹிம்செக் பெலிஸின் பிரம்மாண்ட நீலத்துளை ஒரு இயற்கை அதிசயம். இது உலகின் மிகப்பெரிய கடல் பள்ளங்களில் ஒன்றாகும். 300 மீட்டர்களுக்கு மேல் அகலமும் 125 மீட்டர் ஆழமும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான வட்ட வடிவ பள்ளம் இது. இதன் அளவுகள் மற்றும் வடிவம் இதனை மிகவும் தனித்துவமாகின்றன. பெலிஸின் கடற்கரையிலிருந்து சற்று தொலைவில் லைட்ஹவுஸ் ரீப் எனும் சிறிய பவளத்தீவின் மையப்பகுதிக்கு அருகிலே இது அமைந்துள்ளது. இந்த இடம் அதன் அழகிய பவளப்பாறைகளால் பிரபலமாக உள்ளது. இந்த துளை ஆகாயத்திலிருந்தும் விண்வெளியிலிருந்தும் தெளிவாக தெரியும். அதன் நீல நிறம் மற்றும் வட்ட வடிவம் இதனை மிகவும் பிரமிக்க வைக்கின்றன. நம்மை உற்று நோக்கும் கருநீல கண் போல இது ஒரு மாயமான காட்சி. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமான பெலிஸ் தடுப்பு பவளச்சீட்டு இருப்பு அமைப்பிற்குள் இதன் இருப்பிடம் அமைந்திருப்பது இதன் சிறப்பை மேலும் ஆட்டிருக்கிறது. இது பல்வேறு கடல் உயிரினங்களின் இல்லமாகவும் உள்ளது. பிரம்மாண்ட நீலத்துளையின் தனித்துவமான உருவாக்கமும் அழகும் உலகெங்கிலும் உள்ள மூழ்கோர்களையும் விஞ்ஞானிகளையும் ஈர்க்குது. இதன் ஆழம் மற்றும் அமைப்பு பலரின் ஆர்வத்தை தூண்டுது. பூமியின் வரலாறு மற்றும் அதன் உயிரினங்கள் பற்றிய ரகசியங்களே அதன் ஆழம் உள்ளது. இதன் ஆய்வுகள் பல புதிய தகவல்களை வெளிப்படுத்துகின்றன. பிரம்மாண்ட நீலத்துளை எப்போதுமே நீரில மூழ்கிய பள்ளமாக இருந்ததில்லை. இது ஒரு காலத்துல ஒரு பரந்த குகை அமைப்பாக இருந்தது. அதன் மேல் நீர் மட்டம் உயர்ந்தது. புவியியல் செயல்முறைகளின் சக்திக்கு சான்றாக இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருவானது. புவியின் உள்மையிலிருந்து வெளிப்படும் சக்திகள் மற்றும் நிலநடுக்கங்கள் இதன் உருவாக்கத்துல முக்கிய பங்கு வகிச்சன. கடந்த பனி யுகங்களில் கடல் மட்டம் மிகவும் குறைவாக இருந்தது. இதனால் பல குகைகள் வெளிப்பட்டன. அவை காலப்போக்கில் மாறுபட்டன. நீலத்துளை ஒரு காலத்தில் ஒரு பரந்த குகை அமைப்பாக இருந்தது. பாறைகள் மற்றும் பவளப்பாறைகள் இங்கு உருவாகின. அமில மறைநீரா சுண்ணாம்பு பாறை படிப்படியாக கரைக்கப்பட்டு இது உருவானது. இந்த செயல்முறை நூற்றாண்டுகளா நீடிச்சது. பனி உருகி கடல் மட்டம் உயர்ந்ததும் குகை அமைப்பு வெள்ளச்சில மூழ்கியது. இதனால் குகையின் மேல் பகுதி இடிந்து விழுந்தது. இறுதியில் சூறை இடிந்து விழுந்து இன்று நாம் காணும் தூளை உருவானது. இவை நீரின் கீழ் அழுகிய ஸ்டலக்டைட்ஸ் மற்றும் ஸ்டலக்மைட்ஸ் உருவாக்கிய. இந்த செயல்முறை நீருக்கடியில் நாடகீய அம்சங்களை ஏற்படுத்தியது. நீரின் கீழ் காணப்படும் இந்த அழுகிய காட்சிகள் இயற்கையின் அற்புதங்களை வெளிப்படுத்துகின்றன. ஸ்டலக்டைட்ஸ் மற்றும் ஸ்டலக்மைட்ஸ் போன்றவை நீரின் மேலே இருந்த குகையின் முன்னால் இருப்பை நினைவூட்டுகின்றன. இவை இன்னும் நீருக்கடியில் அழுகிய காட்சிகளை உருவாக்கின்றன. பிரம்மாண்ட நீலத்துளையின் அழகு அதன் முரண்பட்ட தோற்றத்தில் உள்ளது. சுற்றியுள்ள பவளப்பாறைகளின் பச்சை நீரில் இருந்து துளையின் ஆழமான நீலம் தனித்து நிற்கிறது. இந்த வியத்தக்கு வண்ண வேறுபாடு துளையின் ஆழம் மற்றும் ஒளி ஊடுருவல் இல்லாததால் ஏற்படுகிறது. இந்த நீருக்கடியில் இருக்கும் பிரம்மாண்டத்தை ஆராய்வதில் உள்ள சவாலாலும் அதிசயத்தாலும் மூழ்கவீர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் வெவ்வேறு தெளிவு மற்றும் கடல் வாழ் உயிரினங்களை கொண்ட நீர் அடுக்குகள் வழியாக இறங்குகிறார்கள். ஆழமா செல்ல செல்ல சூழல் மாறுகிறது. சூரிய ஒளியாக தொடப்படாத உலகத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை இது வழங்குகிறது. அதன் ஆழம் மற்றும் குறைந்த வெளிச்சம் இருந்த போதிலும் இந்த நீலத்துளை ஒரு அற்புதமான உயிரியல் பருவத்தை கொண்டுள்ளது. பிரம்மாண்ட நீலத்துளை உயிரினங்கள் நிறைந்ததா உள்ளது. இங்கு பல்வேறு வகையான மீன்கள் மற்றும் கடல் உயிரினங்கள் காணப்படுகின்றன. பேரட் ஃபிஷ் மற்றும் ஏஞ்சல் ஃபிஷ் போன்ற வண்ணமயமான மீன்கள் நிறைந்த பல்வேறு வகையான பவளப்பாறைகள் ஆழமற்ற பகுதிகளில் உள்ளன. மூழ்கவீர்கள் ஆழமாக இறங்கும் போது அவர்கள் இந்த அழகிய மீன்களை நெருக்கமாக காணலாம். குறைந்த வெளிச்ச நிலைமைகளுக்கு ஏற்றவாறு வாழும் உயிரினங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். இவை தங்கள் சூழலுக்கு சிறப்பாக ஏற்புடையவை. கரிபியன் ரீஃப் ஷார்க்ஸ் மற்றும் புல் ஷார்க்ஸ் உட்பட சுறாக்கள் நீலத்துளையில் அடிக்கடி காணப்படுகின்றன. இவை இங்கு தங்கள் உணவுப் பொருட்களை தேடி சுற்றி வருகின்றன. குரூப்பர்ஸ், ஸ்னாப்பர்ஸ் மற்றும் பல்வேறு முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் போன்ற கடல் வாழ் உயிரினங்களும் இங்கு வாழ்கின்றன. இவை அனைத்தோ ஒரே சூழல்ல இணைந்து வாழ்கின்றன. இத்தகைய தனித்துவமான சூழல்ல இந்த உயிரினங்களை படிப்பது அவர்களின் வாழ்க்கை முறைகளை புரிந்து கொள்ள உதவுது. வாழ்க்கையின் தகவமைப்பு மற்றும் மீள்தன்மை பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகிறது. இது நமது கடல் சூழலின் முக்கியத்துவத்தை உணர்ச்சுகிறது. இது மாதிரி இயற்கை அதிசயங்கள் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க
ஜி பூம்பா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.